भवभयहरं सर्वलोकैकनाथम्। பணிகிறேன் பிரபு. பணிவன்புகள் பிரம்மதேவா. செய்தி என்ன? சிந்தனை பலமா? எனது மானசீக புதல்வன் தக்ஷன் என்னால் பிரஜாபதியாக நியமிக்கப்பட்டவன். நான் நிர்மாணித்திருக்கும் இந்த சிருஷ்டியினை பரிபாலிக்கும் பொறுப்பை அளித்தேன். எனினும் கடமை என்னும் சூழலில் சிக்கி உழன்று சத்தியத்தினை சிந்தனையிலிருந்து அகற்றினான். பிரபு, இவ்வாறெல்லாம் நடக்க காரணம்? தாம் காரணத்தை அறியாதவரா? அதை நான் அறிவேன். இப்பிரம்மனது அகங்காரத்தின் பிரதிபிம்பமாகத்தான் எனது புதல்வன் தக்ஷன் தோன்றினான். எவ்விதம் நான் சிருஷ்டியை நிர்மாணிப்பதில் அகங்காரம் கொண்டிருந்தேனோ அதிலிருந்து சிறிதும் வழுவாது தக்ஷனுக்கும் சிருஷ்டியை பரிபாலிப்பதால் ஆணவம் மேலோங்கி இருக்கிறது. தந்தையே, தமக்கு சிருஷ்டியில் ஆராதனைகள் இருக்காது என்ற நிலை ஏற்பட்டதால் தம் உள்ளம் உக்கிரம் கொள்ளவில்லையா தந்தையே? உக்கிரம் உள்ளத்தின் ஓர் அங்கமாகும். எனினும் அதனை மார்க்கமாக ஏற்று மகாதேவரை தக்ஷன் எதிர்ப்பது அறிவீனம். தக்ஷன் ஆணவம் கொண்டிருக்கிறான். சிருஷ்டியில் தன் ஸ்தானம் மகாதேவருக்கு இணையானது என்று எண்ணுகிறான். இதற்கு தீர்வுதான் என்ன பகவானே? ஆணவம் அழிக்க தம் 5வது சிரத்தினை மகாதேவர் கொய்தார். அதுபோல தக்ஷனின் கர்மாவும் உரிய வினைகளை பரிசளிக்கும். எனினும் பெருமானே, தந்தையவர்கள் 5 சிரம் கொண்டிருந்தார். 1 நீங்கியது, 4 மிஞ்சியது. எனினும் தமையன் தக்ஷனுக்கு இருப்பதோ 1 சிரம். அதுவும் கொய்யப்பட்டால் நேர்வதென்ன? ஏற்கிறேன், ஏற்கிறேன். இதுபோல் மகாதேவரை எதிர்ப்பதானது நன்மை பயக்காது. எனினும் என் தமையன் தக்ஷனும் கடும் முயற்சிகள் செய்து விதிமுறைகளை ஸ்தாபித்திருக்கிறார். அதுவும் எளிதான பணி அல்லவே. சிருஷ்டியை உயிர்கள் வாழும் ஸ்தலமாக்கியுள்ளார். அது மட்டுமின்றி அவர் தமது சிறந்த பக்தராவாரே. தற்சமயம் அவர் மனிதன் தன் ஜீவிதத்தில் நெறிகளை கடைபிடிப்பதற்கு தக்ஷ சரித்திரத்தை ஏற்றியிருக்கிறார். அவர் சிருஷ்டிக்கு செய்த இத்துணை நன்மைகளை மறந்து இந்த ஒரு சிறிய குறைபாட்டிற்காக அவரது பெருமைக்கு இழிவை தேடித் தருவது உசிதமாக தோன்றுகிறதா பிரபு? மன்னிக்க வேண்டுகிறேன் பிரபு. இவை என்னுடைய தனிப்பட்ட கருத்துகள். இதில் மகாதேவரின் நிலை என்ன? கர்மா, சிருஷ்டி, நீதி, அநீதி இவற்றிலிருந்து அப்பாற்பட்டவர் அவர். என் நேரமும் கைலாயத்தில் அமைதியாக தியானிப்பவர். தன்னை இவ்வழியில் தான் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் தன் பக்தர்களையே எவ்வித நிர்பந்தத்திற்கும் ஆளாக்கவில்லை. அவ்வாறு இருக்கையில் எவ்விதத்தில் தக்ஷனின் விதிமுறைகள் அவரை பாதிக்கும்? முற்றும் துறந்தவருக்கு பற்றுள்ள விஷயங்களில் என்ன அக்கறை? இருந்தாலும் பிரபு, மனதில் ஓர் எண்ணம் எழுகிறது. நம் மகாதேவரானவர் என்றும் யோகியாகவே பரிமளிப்பாரா? ஈசனின் இந்த வைராக்கியம் எங்களையும் கவலையில் ஆழ்த்துகின்றது. அவர் கொண்ட யோக நிலையால் சிருஷ்டி சந்திக்க நேரும் பாதகங்கள் அனைத்தையும் அவரிடம் எடுத்துரைத்தல் அவசியம். பெருமானே, தாம் எத்தனை பிரயத்தனங்கள் செய்தாலும் தீர்விற்கு என்னை அணுகித்தான் ஆக வேண்டும். சத்தியம் உரைத்தாய் தேவி. அலைமகளின்றி ஹரிக்கு ஸ்திரத்துவம் ஏது? ஒரு மானிட ஸ்திரியை விவாகம் செய்து உலக நன்மைக்கு வித்திடவிருப்பதாக முன்னொரு காலத்தில் ஈசன் உரைத்திருந்தார். உண்மை, சத்தியம். தக்ஷன் மகள் சதியாக பிறப்பெடுத்த மலைமகள் தான் அந்த ஸ்திரீ. இனி மகாதேவன் சதியினால் ஈர்க்கப்படுவதற்குத்தான் தாமதம் ஏற்படுகிறது. அது வெற்றியடைந்தால் சிவன் சக்தியை பிரிந்திருக்கலாகாது.
na na